நீங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். நீங்கள் ஒருத்தருக்கு உதவி செய்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்குது. அந்த உதவி செய்தால் ஒருத்தரை காப்பாற்ற முடியும்னு சொல்கிற ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. இல்லாட்டி ஒருத்தர் சாபாக்கா அவருக்கு கை கொடுத்து காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கிது. அது அப்படியான வாய்ப்புகள் கிடைச்சி நீங்கள் தவறுவீங்க. அவங்களுக்கான அந்த வாய்ப்பை நீங்கள் வழங்காமல் அவங்க காப்பாற்றப்பட வேண்டிய சுச்சுவேஷன்லேயே நீங்கள் அவங்கள நெருக்கடியில் தள்ளிவிட்டு போகிறீங்க. அது மிகப்பெரிய தவறு. நீங்கள் இந்த தவறு செய்ததுனால உங்களுக்கும் இதுபோல் ஒரு நாள் சுச்சுவேஷன் வரும்போது அவங்களும் உங்களை கைவிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலவங்க பழி வாங்குவாங்க, எனக்கு இப்படி செஞ்சுட்டாண்டு. அது மிகப்பெரிய தவறு. நீங்கள் பழி வாங்குற எண்ணத்தை எப்போ மாற்றுறீங்களோ, இப்போ நமக்கு அநியாயம் செஞ்சவங்களுக்கு உதவி செய்யுங்க. உதவி செஞ்சு ஏன்டா இவனுக்கு இந்த அநியாயத்தை செஞ்சேன்ட்டு அவன் மனசில் கவலையை ஒரு இறக்கத்தன்மையை வர வைங்க. உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்கு நீங்கள் அவங்கள எண்ணத்தை உருவாக்கக்கூடிய இதை நீங்கள் அவங்களுக்கு பண்ணி பாருங்கள். அப்படி பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அநியாயம் செஞ்சவன் தானாக உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பான். இல்லாட்டி உங்களுக்கு எதாவது ஒரு ஹெல்ப்பை பண்ணி போட்டு அவன் போயிட்டே இருப்பான். அவங்களுக்கு நீங்கள் பழி வாங்கியே தீரோன்னு சொல்கிற எண்ணத்தை நீங்கள் போனீங்கண்டா இந்த பழி வாங்கும் பாடம் எங்கே போய்த்து முடியுன்னு தெரியா. ஆண்டா நாசம் போகிறது உங்களை வாழ்க்கைன்னா. உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்டா. பழி வாங்க எண்ணத்தை மாற்றுங்க. உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கிறத விட்டு வெளியே போங்க. அவனுக்கு அநியாயம் செய்யணும், அவனுக்கு துன்புறுத்தணும்னு சொல்கிற எண்ணத்தை மாற்றுங்க. அப்படி செஞ்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கையே நல்லா வரும். தமிழ்ச்சி.